கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு. இதனுள் கூட்டுறவு சங்கங்கள் நிர்வாகத்துறையும் அடங்கும். அமைச்சர் திரு ஆர் காமராஜ். இத்துறையினுள் உணவு நுகர்பொருட்கள் வழங்குதல் துறை, நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, விலைவாசி கட்டுப்பாட்டுத்துறை ஆகியவையும் அடங்கும். கூட்டுறவுத்துறை சார்ந்த பொது தகவல்கள் மாநிலத்தில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் வாயிலாக கடன் வழங்குதல், விவசாய விளைபொருட்கள் விற்பனை செய்ய வசதிகள் ஏற்படுத்துதல், விவசாய இடுபொருட்கள் மற்றும் நுகர்பொருட்களை நியாயமான விலையில் விற்பனை செய்தல் ஆகியவற்றினை இத்துறை பொறுப்புகளாக கொண்டுள்ளது. கடன் கூட்டுறவு சங்கங்கள் குறுகிய காலத்தில் கூட்டுறவு அமைப்பானது தலைமை கூட்டுறவு வங்கி மற்றும் 23 மத்திய கூட்டுறவு வங்கிகளின் நிர்வாகத்தோடு ரூபாய் 1158.74 கோடி தொகை கையிருப்புடன் செயல்பட்டு வருகிறது. குறுகிய கால கடன் கூட்டுறவு அமைப்பின் வாயிலாக 4490 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் ரூபாய் 20,326 கோடி கையிருப்பு தொகையுடன் 23,752 நியாய விலை கடைகளை நிர்வாகம் செய்து வருகிறது. குறுகிய கால கடன் கூட்டுறவு அமைப்பின் வாயிலாக வட்டியில்லா பயிர்க்கடன், தானிய ஈட்டுக்கடன், வேளாண் சார்ந்த முதலீட்டு கடன், சிறு வணிக கடன், சுய உதவிக்குழு கடன், மகளிர் தொழில் முனைவோர் கடன், பணிபுரியும் மகளிருக்கான கடன், மாற்றுத்திறனாளிகளுக்கான கடன் மற்றும் வேளாண் இடுபொருட்களை விநியோகம் செய்வது ஆகிய பணிகளை செயல்படுத்தி வருகிறது. நீண்டகால கடன் கூட்டுறவு அமைப்பின் வாயிலாக கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் கீழ் 180 கூட்டுறவு கடன் நிறுவனங்களின் நிர்வாகம், பணியாளர் கூட்டுறவு கடன் மற்றும் சிக்கன நாணய சங்கத்தின் நிர்வாகம், 120 நகர கூட்டுறவு கடன் சங்கங்களின் நிர்வாகம் ஆகியவற்றினை செயல்படுத்தி வருகிறது. விற்பனை கூட்டுறவு சங்கங்கள் 112 வேளாண்மை உற்பத்தியாளர் சங்கங்கள் வாயிலாக உறுப்பினர்கள் விளைவிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்துதல், வேளாண்மை பொருட்களை விநியோகித்தல் மற்றும் கடன் வழங்குதல் ஆகியவற்றினை பொறுப்புகளாக கொண்டு செயல்பட்டு வருகின்றன. பெரும் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் 22 பெரும் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக மலைவாழ் பயிரிடும் உற்பத்தியினை அதிகரித்தல், வேலை வாய்ப்பினை உருவாக்குதல் மற்றும் மலை பகுதியில் நுகர் பொருட்களை விநியோகித்தல் ஆகியவற்றினை பொறுப்புகளாக கொண்டு செயல்பட்டு வருகின்றன. தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கங்கள் 60 தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக தொழில் ஒப்பந்த பணிகள் பெற்று உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்குகின்றன. கூட்டுறவு அச்சகங்கள் 26 கூட்டுறவு அச்சகங்கள் வாயிலாக அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கும் தேவையான அச்சு பணிகளை செய்து வருகின்றன. கூட்டுறவு கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி 27 மாவட்ட கூட்டுறவு ஒன்றியமும் மற்றும் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியமும் இணைந்து கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு கல்வி, பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றினை செயல்படுத்தி வருகின்றன. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்ந்த பொது தகவல்கள். இத்துறையானது பொது விநியோக திட்டத்தினை செயல்படுத்தும் பொறுப்பினை கொண்டுள்ளது. பொது விநியோக திட்டம் 32,105 நியாய விலை கடைகளை கூட்டுறவு சங்கங்களின் வாயிலாக பொது விநியோக திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. 10 நகரம் நியாய விலை கடைகளை மலைவாழ் மக்களுக்காக செயல்படுத்தி வருகிறது. நுகர்வோர் கூட்டுறவு அமைப்புகள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதற்காக மாவட்ட அளவில் 34 நுகர்வோர் கூட்டுறவு விற்பனை பண்டகசாலைகள், 40 சூப்பர் மார்க்கெட்டுகள், 75 மினி சூப்பர் மார்க்கெட்டுகள், 113 மருந்தகங்கள், 26 அம்மா மருந்தகங்கள், 34 பசுமை பண்ணை கடைகள், 7 பெட்ரோல் பங்குகள், 35 எரிவாயு நிலையங்கள், 84 மண்ணெண்ணெய் நிலையங்கள் மற்றும் 3207 நியாய விலை கடைகள் ஆகியவற்றினை இத்துறையானது தனது நிர்வாக பொறுப்பில் கொண்டு செயல்படுத்தி வருகிறது. தரமான பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதற்காக தொடக்க அளவில் 371 நுகர்வோர் கூட்டுறவு விற்பனை பண்டகசாலைகள், 31 மருந்தகங்கள், 24 அம்மா மருந்தகங்கள்,
9 பசுமை பண்ணை கடைகள் மற்றும் 2081 நியாய விலை கடைகள் ஆகியவற்றினை இத்துறையானது தனது நிர்வாக பொறுப்பில் கொண்டு செயல்படுத்தி வருகிறது. கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறை. இதில் அமைச்சர் திருமதி எஸ். கோகுல இந்திரா அவர்களின் பொறுப்பில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறையும் மற்றும் அமைச்சர் திரு டி.பி. பூனாச்சி அவர்களின் பொறுப்பில் கதர் கிராமத்துறை மற்றும் கைவினை பொருட்கள் துறை, பூதானம் மற்றும் கிராமதானத்துறை மற்றும் பட்டு வளர்ச்சித்துறை ஆகியன செயல்பட்டு வருகின்றன. நிதி ஒதுக்கீடு 1096.33 கோடி ரூபாய். கைத்தறி மற்றும் துணி நூல் துறை சார்ந்த நலத்திட்ட ஒதுக்கீடுகள் மற்றும் பொது தகவல்கள். ஜவுளி தொழிலும் அதை சார்ந்த நெசவு தொழிலாளர்களின் பொருளாதார மேம்பாட்டினை உயர்த்துவதற்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட துறையாகும். 1163 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களும் 188 விசைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களும் 6 கூட்டுறவு நூற்பாலைகளும் இத்துறையின் நிர்வாக பராமரிப்பில் இயங்கி வருகின்றன. நலத்திட்ட ஒதுக்கீடுகள்: 10,000 பசுமை வீடுகள் கட்டும் திட்டம் ரூபாய் 260 கோடி. 2000 பெடல் தறிகள் வழங்குதல் திட்டம் ரூபாய் 13.5 கோடி. விலையில்லா சேலைகள் மற்றும் வேட்டிகள் வழங்கும் திட்டம் ரூபாய் 499.16 கோடி. கைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம் வழங்கும் திட்டம் ரூபாய் 9.85 கோடி. விசைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம் வழங்கும் திட்டம் ரூபாய் 303.42 கோடி. நெசவாளர்கள் கடன் வட்டி மானியம் ரூபாய் 10.50 கோடி. கைத்தறி துணிகள் விற்பனைக்கு தள்ளுபடி மானியம் வழங்குதல் ரூபாய் 78.45 கோடி. தமிழ்நாடு கூட்டுறவு கைத்தறி நெசவாளர்களுக்கு காப்பீட்டு கட்டணம் செலுத்துதல் ரூபாய் 2 கோடி. கூட்டுறவு கைத்தறி நெசவாளர்கள் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் ரூபாய் 12 கோடி. கைத்தறி நெசவாளர்கள் நல்வாழ்வு காப்பீட்டு திட்டம் ரூபாய் 2.50 கோடி. நெசவாளர் முதியோர் ஓய்வூதியம் மற்றும் நெசவாளர் குடும்ப ஓய்வூதிய திட்டம் ரூபாய் 21.65 கோடி. கைத்தறி குழு வளர்ச்சி திட்டம் ரூபாய் 10 கோடி. கைத்தறி குழு அணுகுமுறை திட்டம் ரூபாய் 1 கோடி. கைத்தறி விற்பனை ஊக்கத்தொகை திட்டம் ரூபாய் 44.90 கோடி. திருப்பூர் பொது சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கடன் வழங்குதல் திட்டம் ரூபாய் 30 கோடி. கூட்டுறவு நூற்பாலைகளுக்கு கடன் வழங்குதல் திட்டம் ரூபாய் 25.84 கோடி. கூட்டுறவு நூற்பாலைகளுக்கு முன்பணம் வழங்குதல் திட்டம் ரூபாய் 80 லட்சம். நெசவாளர் பரிசு திட்டங்கள் ரூபாய் 1 லட்சம். ஜக்கார்ட் இயந்திரங்கள் கொள்முதல் செய்தல் உதவித்தொகை ரூபாய் 1.20 கோடி. கைத்தறி நெசவாளர்களுக்கு நியூமேட்டிக் கருவியுடன் கூடிய கைத்தறிகள் வழங்குதல் திட்டம் ரூபாய் 45 லட்சம். 6 கோள்கள் கொண்ட சாய தொட்டிகள் நிறுவுவதற்கு உதவித்தொகைகள் ரூபாய் 30 லட்சம். பட்டு சாய ஆலைகளுக்கு இயந்திரங்கள் கொள்முதல் செய்ய உதவித்தொகை திட்டம் ரூபாய் 3 லட்சம். கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை துவங்குவதற்கான தொகை ரூபாய் 1.20 கோடி. ஜவுளி பூங்காக்களுக்கு நிதி உதவி திட்டம் ரூபாய் 20.20 லட்சம். ஈரோடு விசைத்தறி சேவை மையத்திற்கான மானியத் தொகை ரூபாய் 3.12 லட்சம். சம்பளம் மற்றும் நிர்வாக செலவுகள் ரூபாய் 25.99 கோடி. அமலாக்க பிரிவின் சம்பளம் மற்றும் நிர்வாக செலவுகள் ரூபாய் 1.64 கோடி. கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கென தனித்தனியே நல வாரியங்கள், நெசவாளர் பயிற்சி மையங்கள், ஜவுளி பூங்காக்கள், தமிழ்நாடு கைத்தறி வளர்ச்சி கழகம், தமிழ்நாடு பஞ்சாலை கழகம் லிமிடெட், தமிழ்நாடு கூட்டுறவு சரிகை ஆலை லிமிடெட், தமிழ்நாடு கூட்டுறவு துணி நூல் பதனிடும் ஆலை, தமிழ்நாடு கூட்டுறவு நூற்பாலைகள் இணையம் லிமிடெட், 11 கோஆப்டெக்ஸ் லிமிடெட் மற்றும் 200 கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் ஆகியன இத்துறையின் நிர்வாக பொறுப்பின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. கைத்தறி மற்றும் துணி நூல் துறை சார்ந்த நலத்திட்ட ஒதுக்கீடுகள் மற்றும் பொது தகவல்கள்.
ஜவுளி தொழிலும் அதை சார்ந்த நெசவு தொழிலாளர்களின் பொருளாதார மேம்பாட்டினை உயர்த்துவதற்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட துறையாகும். கதர் கிராம தொழில் மற்றும் கைவினை பொருட்கள் துறை சார்ந்த பொது தகவல்கள். 107 கிராமிய நூற்பு நிலையங்கள், 18 பட்டு உற்பத்தி நிலையங்கள், 50 கதர் உற்பத்தி உப நிலையங்கள் இத்துறையின் நிர்வாக பொறுப்பின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. காலணி தொழிலாளர்கள், மட்பாண்ட தொழிலாளர்கள், தச்சு மற்றும் கொல்லு தொழிலாளர்கள், தேனீ வளர்ப்போர் மற்றும் இதர கிராம தொழிலாளர்கள் ஆகியோர்களுக்கு கிராம தொழில்கள் திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்பினை இத்துறை அளித்து வருகின்றன. 93 கதர் அங்காடிகள் மற்றும் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம் ஆகியன இத்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வருகிறது. கதர் வாரிய உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் விடுதி நிதி உதவி வசதிகள், திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, கருக்கலைப்பு, கருச்சிதைவு உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை, முதியோர் ஓய்வூதியம், விபத்து அல்லது இயற்கை மரணம் எய்தியவரின் குடும்பத்திற்கு உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவுத் தொகை ஆகியன இத்துறையின் நலத்திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பட்டு வளர்ச்சித்துறை சார்ந்த பொது தகவல்கள். மல்பெரி சாகுபடி நடவு மானிய உதவித்தொகையாக ரூபாய் 10,500 வரையிலும், சொட்டு நீர் பாசன அமைப்பு நிறுவுவதற்கான உதவித்தொகையாக ரூபாய் 30,000 வரையிலும், தனியான குழு வளர்ப்பு மனை அமைத்தலின் 1ஆம் நிலைக்கான உதவித்தொகையாக ரூபாய் 82,500, தனியான குழு வளர்ப்பு மனை அமைத்தலின் 2ஆம் நிலைக்கான உதவித்தொகையாக ரூபாய் 87,500 வரையிலும், தனியான குழு வளர்ப்பு மனை அமைத்தலின் 3ஆம் நிலைக்கான உதவித்தொகையாக ரூபாய் 63,000 வரையிலும், நவீன புழு வளர்ப்பு தளவாடங்கள் வாங்க நிதி உதவித்தொகையாக ரூபாய் 52,000 வரையிலும், 100 முட்டை தொகுதிகளுக்கான காப்பீட்டு திட்டம் ரூபாய் 178 வரையிலும், 100 முட்டை அயலினத்திற்கான காப்பீட்டு திட்டம் ரூபாய் 188 வரையிலும், 100 முட்டை கலப்பினத்திற்கான காப்பீட்டு திட்டம் ரூபாய் 168 வரையிலும், தானியங்கி பட்டு நூற்பு மையம் அமைக்க நிதி உதவியாக ரூபாய் 54,72,750 வரையிலும், பல்முனை பட்டு நூற்பு அலகு நிறுவிட நிதி உதவியாக ரூபாய் 10,42,950 வரையிலும், பட்டு முறுக்காலை அலகு நிறுவிட நிதி உதவியாக ரூபாய் 5,83,500 வரையிலும், வெப்பக்காற்று உலர்த்தி அலகு நிறுவிட நிதி உதவியாக ரூபாய் 17,17,000 வரையிலும், வெண்பட்டு நூலிற்கு ஊக்கத்தொகை 1 கிலோவிற்கு ரூபாய் 100 வரையிலும் என அனைத்து நலத்திட்டங்களும் இத்துறையின் நிர்வாக பொறுப்பில் செயல்பட்டு வருகின்றன.